அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே விளக்கமான முறையில் மேகி சமோசா எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த சமோசாவை மைதாவில் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைம் கோதுமையில் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்குதுன்னு. மேகி கூட அருமையாக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ ஸ்நாக்ஸாக இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நான் இதில் 25 சமோசா செய்கிறதுக்காக 4 மேகி பாக்கெட் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் பச்சை மிளகா, மல்லிக்கீரை, புதினா, மேகி மசாலா, இது அந்த மேகி பாக்கெட்லேயே இருக்கும்ல அந்த மசாலாங்க. அப்புறமா ஒரு 1/4 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாதது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது. வாங்க இப்போ நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இதில் 1/4 கிலோ மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சீனி, கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதாவில் சமோசா பண்ணுறதுக்கு பதிலாக கோதுமையில் பண்ணீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு டவ் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம தனித்தனியாக எடுத்து ஷீட் மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். சமோசாவுக்கு ஷீட் எடுப்பது தாங்க ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க இதில், அப்போ தான் மாவு காயாது, இல்லைன்னா மாவு ரொம்ப காஞ்சி போயிடும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைங்க மாவை எப்போவுமேட்டு. நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் எண்ணெய் விட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஷீட் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி விடணும்னு தேவையில்லை. பொடியாக நறுக்கின வெங்காயம், வெங்காயத்தை எப்போவுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு உங்கள் தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி. இஞ்சி பூண்டை பச்சை வடை போடுறது நல்லா வதக்குங்க. அப்போ தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டைம்லேயும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோழிக்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ நம்ம சிக்கன் சமோசானால சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் இதில் கொஞ்சம் நல்லா பிரட்டி விடுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லா சிக்கனில் ஏறும். பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின தக்காளி, தக்காளி பச்சை வடை போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி 1 சின்ன டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன், மேகி மசாலா அந்த 4 பாக்கெட்லேருந்து எடுத்த மசாலாங்க இது அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மேகியோட ஃப்ளேவர் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நான் கொஞ்சமாக இதில் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். மசாலா பச்சை வடை போகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா வேகட்டும். நம்ம அந்த டைமில் மேகியை வேக வச்சு எடுத்துக்கலாம். மேகி வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் விடுங்க.
லைட்டாக உப்பு. ஆயில் விட்டிங்கன்னா மேகி ஒட்டாமல் வரும், அதுக்கு தான் ஆயில் விடுறோம். மேகி அப்படியே போடாமல் அதை நொறுக்கி வச்சுருக்கோம், அந்த மேகி அதில் ஆட் பண்ணுங்க. மேகி மேக்ஸிமம் வேகிறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும், நல்ல கொதி வந்துச்சுன்னா. மேகி வேகட்டும். நல்ல கொதி வந்துடுச்சு, நம்ம மேகி கூட வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேகி நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி பதம் வரணும். இதை நம்ம இந்த மாதிரி பவுலில் வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டும் போது அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் மேகி ஒட்டாமல் இருக்கும். அங்கே நம்ம ஸ்டஃபிங் என்னாச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டஃபிங் நல்லா, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அதில் உள்ள தண்ணி கூட நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் சிக்கனு, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம மேகி ஆட் பண்ணுறோம். மேகி ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. மேகியில் எல்லா பக்கத்துலேயும் சிக்கன் ஸ்டஃபிங் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம சமோசாவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ மேகி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக மல்லிக்கீரை புதினா சேர்த்து இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம கூல்டவுன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஸ்டஃபிங்குள்ளே ஆட் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் டைரெக்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், மேகி மாதிரி. வாங்க இப்போ நம்ம ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுக்கு பற்றி பார்க்கலாம். ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு சப்பாத்திக்கு பரப்புற மாதிரி பரப்புங்க, ரொம்ப தின்னாக பரத்திடாதீங்க, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சமோசா கொஞ்சம் லேயர் கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த மாதிரி மாவை பரத்திட்டு மாவை ரெண்டாக வெட்டிக்கங்க. ஒரு மாவில் 2 சமோசா பண்ணலாங்க. இது ஒரு லேயர், அது ஒரு லேயர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிங்க. இந்த சைடு மடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் மைதா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மைதா பேஸ்ட் ஒன்றுமே கிடையாதுங்க, மைதா மாவை தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட் தாங்க அது. அதை வச்சிங்கன்னா மாவு 2 மாவில் ஒட்டிடும், நீங்கள் பொரிக்கும் போது சமோசா பிரியாது. இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒரு கோன் ஷேப்பில் வரணும். இப்போ நம்ம இது உள்ள ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் எப்போவுமே கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க. ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் சமோசாவை மூட முடியாது. இப்போ அந்த சமோசாவில் மேலே உள்ள எல்லா பக்கத்துலேயுமே நம்ம இந்த மைதா மாவோட பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம், அப்போ தான் அதை ஒட்ட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி மைதா பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். மைதா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதை நீங்கள் அழுத்தி விடுங்க, மாவு ஒட்டிக்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விடணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த சமோசா லாக் ஆகும். பாருங்கள், சமோசா ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவுமே நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், உங்களுக்காக நான் இன்னொரு டைம் கூட அந்த சமோசாவோட ஸ்டஃபிங் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி போட்டிருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக நீங்கள் சமோசா ஷீட் மடிச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டப்படணும் தேவையில்லை.
நம்ம இப்போ எல்லா சமோசாவையும் நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணியாச்சு ஷீட்டில். இதை நம்ம ஒரு கடாயை வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் பொரிக்கிற வேலையை பார்ப்போம். பொரிக்கிறது கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எப்போவுமே ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. இப்போ இதில் நம்ம சமோசா ஆட் பண்ணிக்கலாம். சமோசாவை மெதுவாக ஆட் பண்ணுங்கள் எப்போவுமேட்டு. வேகமாக தூக்கி போட்டுறாதீங்க, எண்ணெய் தெரிச்சிரும். நான் சமோசா நம்ம ஸ்டஃபிங் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கனமாக இருக்கும். தீயை எப்பவுமே குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம சமோசா இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, சமோசா அழகா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, வெந்துட்டு இருக்கு. இது ஃபுல்லா உங்களுக்கு அந்த சமோசாவோட அந்த கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நீங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியான கருகிரும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சமோசா பொரிச்செடுங்க. பாருங்க நம்ம சமோசா எவ்வளோ அழகா வந்திருக்குதுன்னு. இதை நீங்க மைதால கூட ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. இஃப்தார் டேனால நீங்க இஃப்தார் கூட இது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எதுவுமே நம்ம ஹோட்டல்ல வாங்க தேவையில்ல. வீட்லயே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாட்டு. பாருங்க, அருமையான சமோசா ரெடி. இது நீங்க டொமேட்டோ கெட்சப், அதுக்கப்புறமா புதினா சட்னிக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. பக்கத்துல இருக்க மிளகா சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆயிருவீங்க. தேங்க்யூ.